Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் இன்று இரண்டாவது நாளாக கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காலை 9:30 மணி மற்றும் பிற்பகல் 3:30 மணி அளவில் நடைபெறவுள்ள கூட்டங்களில் 40 மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். அதிமுகவின் 42 மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை. கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளை விரைந்து ஆற்றுவது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினார். சென்னை ராயப்பேட்டையில் கேரள மாநில அதிமுக செயலாளர் மற்றும் அம்மாநில நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள மாநில கழக செயலாளர் ஹரிபாபு மற்றும் நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை தாக்கிய திமுக கவுன்சிலர்கள். திமுக கவுன்சிலர்களின் அராஜகத்தை கண்டித்து திமுக மேயரை முற்றுகையிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மக்கள் குரல் நாளிதழின் மூத்த செய்தியாளர் AP மோகன் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். மூத்த செய்தியாளர் AP மோகனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் மயக்கம். இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண்துடைப்பு என கூறி அண்ணா தொழிற்சங்க பேரவை வெளிநடப்பு. அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட 28 சங்கங்கள் புறக்கணித்துள்ள நிலையில் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பேட்டி. இன்னைக்கு காலையிலேருந்து பேசுனாங்க. நடுவில் அவங்க கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 8 சங்கங்களை மட்டும் தனியாக அழைத்து பேசியிருக்காங்க. அதில் என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. இப்போ கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்கள் அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 28 சங்கங்களும் ஒன்றிச்சு பேசி மிக விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்புகளும் அறிவிக்கும் என்பதை தெரிவிச்சிருக்கோம். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர். குழந்தை திருமணத்தை முன்கூட்டியே தடுக்காமல் திருமணம் நடந்த பின் கண் துடைப்பிற்காக வழக்கு பதிவு செய்து நாடகமாடும் ஸ்டாலின் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவ பணியாளர் பிடிபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் சோதனைக்கு சென்ற இடத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதால் பெண்கள் அச்சம்.
அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் அதையும் மிஞ்சி வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றாமல் வெறும் பேனர் வைத்து திறப்பு விழா கொண்டாடும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் புதிய திட்டங்கள் இல்லாமல் திறப்பு விழாக்களை மட்டுமே நடத்தி பேனரில் மட்டுமே தமிழகம் வளர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மர்ம நபர்களால் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் மது போதையில் மனைவியை கல்லால் அடித்துக் கொன்ற கணவன். ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் விற்கப்படும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டிட மேஸ்திரி மர்மமான முறையில் சாக்கடை கால்வாயில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியது. திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் பகுதியில் அரசு பள்ளி அருகே உள்ள கடையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்பட்ட அவலம். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வரும் நிலையில் தடுக்க திராணியற்ற அரசாக தீய சக்தி ஸ்டாலின் அரசு உள்ளதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அருகே 1 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மூலை முடுக்குகள் வரை கஞ்சா புழக்கம் பரவி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆளும் கட்சியின் மக்கள் விரோத போக்கு உள்ளிட்ட காரணங்களால் திருப்பூர் வடக்கு, அவிநாசி, பல்லடம் தொகுதிகளில் சரிந்து வரும் திமுகவின் வாக்கு வங்கி. மக்களின் அடிப்படை தேவைகளை முன்னிறுத்தி இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களை ஈர்த்து திமுகவின் ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதியது அதிமுக. மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கை எட்ட முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசு புதிய விதிகளை அறிவித்து காற்றாலை மின்சார உற்பத்தியாளர்களை அவதிக்குள்ளாக்கும் அவலம். மாநில மின் விநியோக அமைப்புகளின் சரியான திட்டமிடல் இல்லாததால் தினசரி 8 முதல் 10 மில்லியன் யூனிட்டுகள் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் நஷ்டமாவதாக உற்பத்தியாளர்கள் குமுறல். மதுரையில் மேயர் இந்திராணியின் குடும்ப ஆதிக்கமும் கணவர் பொன் வசந்தின் கட்சி கட்டுப்பாடு மீறலால் திமுகவுக்கு அவப்பெயர். நல்லாட்சி என்ற கோஷம் வெறும் வார்த்தையாகி திமுகவின் அரசியல் அஸ்திவாரம் மதுரையில் ஆட்டம் காணும் அவலம். தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களில் ஹாக்கி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் வழங்குவதால் இந்திய பெண்கள் அணியில் தமிழக வீராங்கனைகள் இடம்பெற முடியாமல் தவிப்பு. தேசிய தகுதி தேர்விற்கான பயிற்சி, திறன் மேம்படுத்தல் உள்ளிட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தமிழக வீராங்கனைகள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மழையில் சிக்கி பல ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சேதம் குறித்து விடியா அரசின் மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் கண்டுகொள்ளாத நிலையில் விரைவில் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியில் லாரி மற்றும் அரசு விரைவு பேருந்து மீது ராட்சத மரம் விழுந்ததில் லாரி கிளீனர் உயிரிழந்த பரிதாபம். மரக்கிளைகள் அகற்றப்பட்ட நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய லாரி கிளீனர் சடலமாக மீட்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் பாக்டீரியா தொற்றால் உயிரிழந்ததாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல். சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் முறையாக தூய்மைப்படுத்தப்படாமல் ஒரே கருவி பலருக்கு பயன்படுத்தப்பட்டதே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பது அம்பலம்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 1700 ஏக்கரில் அறிவுசார் நகரம் அமைக்கப்படும் என ஆர்ப்பரித்த ஸ்டாலின் அரசு. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திட்டத்தை 870 ஏக்கராக சுருக்கி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளி கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஊட்டியில் கனமழை காரணமாக வீடுகள் மண்ணில் புதைந்து அட்டை பெட்டி போல் உடைந்து சேதம். பெய்யாத மழைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்திய ஸ்டாலின், வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் பாதாள சாக்கடை நீர் தொட்டி நிறைந்து சாலைகளில் ஆறு போல் ஓடும் கழிவுநீர். வெளியேறும் கழிவு நீரால் தொற்று நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் விளம்பரம் மாடல் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வெறிநாய் கடித்து 6 சிறுவர்கள் படுகாயம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. 3 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பிரசித்தி பெற்ற சூலக்கல் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலம். சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் அருள் பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் வழிபாடு. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் கூடுதலாக வரி விதிக்கும் அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை. டிரம்ப் அறிவித்துள்ள உத்தரவுகள் அதிகார மீறல் என அந்நாட்டு நீதிமன்றம் கருத்து. தென்கொரிய கடற்படைக்கு சொந்தமான ராணுவ விமானம் ஒன்று ரோந்து பணியின் போது தொழில்நுட்ப கோளாறால் தரையில் விழுந்து விபத்து. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த 4 ராணுவ வீரர்களும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத் கான் இணைந்து நடித்துள்ள படத்துக்கு ஆரோமலே என படக்குழு டைட்டில் வைத்துள்ளது. படத்தின் தலைப்பு தொடர்பான அறிமுக வீடியோவினை அனிருத் வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் வரவேற்பு. OTT தளங்களில் இந்த வாரம் வெளியாக உள்ள திரைப்படங்கள் மற்றும் வெப் தொடர்கள் குறித்த விவரங்கள் வெளியீடு. நானி நடித்த ஹிட் 3 இன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலும், மோகன்லால், சோபனா நடிப்பில் உருவான துடரும் திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்திலும் இன்று வெளியீடு. IPL பிளே ஆஃப் சுற்றில் பஞ்சாப் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த பெங்களூரு அணி. சண்டிகரில் நடந்த போட்டியில் 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் எடுத்து அபாரம். இன்று நடைபெறவுள்ள IPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ளன. சண்டிகரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றி முனைப்பில் இரு அணிகளும் பல பரீட்சை. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். 14 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்தது இந்தியா.